இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 5 ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம ஹீரோஸ் எல்லாரும் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்கல்ல. சோ அதனால இந்த செகண்ட் இயரோட ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட கடைசி எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாம் 3 இடங்கள்ல நடக்குமாமா. கடல் பகுதியில, மலைகளுக்கு நடுவுல, அதுக்கப்புறம் ஆத்து பக்கத்துல. சோ இங்க நம்ம ஹீரோஸ் எல்லாரும் பார்த்தா கடல் பகுதியில நடக்கிற அந்த எக்ஸாமுக்கு தான் வந்திருக்காங்க. சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல எரினா சொல்லிட்டு இருக்கும்போது அஸ் ஸ்கூல் டைரக்டரா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு ஆகணும், உங்களை பாத்துக்கிறதுக்காக ஹெல்ப்புக்கு ஒரு வாத்தியார் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லும்போது சுசுகி அப்படின்னு சொல்லி 4th சீசனோட ஃபைனல் எபிசோட்ல ஒருத்தன் வந்திருப்பான்ல, அது இவன் தான். நம்ம ஹீரோஸ்க்கு அவனை தெரியாது. ஆக்சுவலி அவன் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுப்பானாமா. இப்பதான் முதல்ல நம்ம ஆளுங்க எல்லாம் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கேள்விப்பட்டிருக்காங்களாமா அந்த சுசுகி அப்படிங்கிற வாத்தியார் எல்லாருக்கும் நல்லபடியா புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாரு, பயங்கர திறமசாலியான ஒருத்தர் அப்படின்லாம் பாராட்டிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த சுசுகி நம்ம ஹீரோவை பார்த்து மட்டும் ஒரு மாதிரி சிரிப்பான். சோ இப்போதைக்கு இந்த ஒரு எக்ஸாம் பார்த்தா இந்த பீச்ல வந்து இவங்க ஒரு கடை போட்டாகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இந்த ரெஸ்டாரண்ட்டை இவங்க ரன் பண்ணி ஆகணும். ஆனா இந்த 3 நாளோட இறுதியில நீங்க 3 மில்லியன் சம்பாதிக்கல அப்படின்னா ஃபெயில்னு சொல்லும்போது இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம எரினா நீங்க 3 மில்லியன் கூட சம்பாதிக்கல அப்படின்னா இந்த ஒரு அகாடமில படிச்சு என்ன ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் பார்த்தா இதெல்லாம் ஜுஜுபி அசால்ட்டா பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற இப்ப இந்த 6 பேரும் சொல்லுவாங்களா. சோ அப்ப எரினாவும் அப்படின்னா ஓகே, அப்ப கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறவங்க மட்டும் நீங்க 6 பேர் இருக்கிறீங்கல்ல, நீங்க 6 பேர் மட்டும் டீமா இருங்க, மத்தவங்களா 10 பேர் இருந்துகிட்டோம், கூடவே உங்களுக்கு அதுதான் கடையா இருக்க போதுன்னு கை காமிச்சா அது ஏதோ ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும். மத்தவங்க எல்லாரும் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முதல்ல இந்த ஒரு இடத்த வந்து சரிப்படுத்தி ஆகணும். ஏன்னா இன்னைக்குள்ள இதை நம்ம முடிக்கல அப்படின்னா ஒருத்தன் கடப்பக்க எட்டியே பார்க்க மாட்டான் அப்படின்னு அதை எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த சுசுகி வாத்தியார் இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹீரோட்ட வந்து ஹீரோட பேரை சொல்லிட்டு அப்புறம் இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நீ தானே நம்பர் 1 சீட்ல இருக்கிறன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கை கொடுக்கறது மட்டும் இல்லாம அப்படியே இழுத்து வச்சு நம்ம ஹீரோ கிட்ட சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓகே, கவுன்சில் ஆஃப் 10 சேர்ந்தவங்க இந்த ஒரு சேலஞ்சில தோப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சரியான்ட்டு போகும்போது மெகுமி வந்துட்டு ஆமா அந்த அளவுக்கு உனக்கு என்னையா பஞ்சாயத்துன்னு கேட்டா அது எனக்கே தெரியல, என்னமோ என்ன ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரியே பேசிட்டு போறான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அப்படி சும்மா நிக்கிறத பார்த்துன்னு டென்ஷன் கூறவும் ஒழுங்கா வந்து வேலை பார்க்கறே இல்ல அதை தூக்கி மண்டையில ஏறிட்டான்னு கத்திக்கிட்டு இருப்பான். சோ இன்னொரு பக்கம் இந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு சேலஞ்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கும்ல, எப்படி அந்த கடல் பக்கம் நடக்குதோ அதே மாதிரி அந்த இடத்துல இசாக்கோலா இருப்பா போல. சோ அவளையும் போய் எரினா மீட் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவே அந்த ரிவர் பக்கத்துலயே சில பேர் எல்லாம் கடை போட்டு இருந்திருப்பாங்களா. சோ அங்கேயும் வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருக்கும் போல. சோ 2வது நாள் பீச்ல கடை போட்டு இருந்திருக்க ஹாஸ்டல் பசங்க எல்லாரும் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப எக்குமி அம்மா இந்த ஹீரோ பையன் என்ன பண்ணுவான்னு யோசிக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிறைய இந்த சமைக்கிறதுக்கு தேவையான கடை எல்லாத்தையும் இப்ப 2வது நாள்ல தான் எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறானா. ஏன் பாப்பா எங்க கடையை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கா, வா ஏன் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர. இங்க இன்னும் அவனுங்க கடையை எதையும் ரெடி பண்ணல, பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க, நீ அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு. ரைட்டு, இன்னைக்கு நீங்க கடையை போட்டு வியாபாரம் எல்லாம் பார்த்த மாதிரி தான் அப்படின்னு இகுமிக்கு ஒரே பரிதாபமா போயிடும். அது மட்டும் இல்லாம இவங்களோட இடம் பார்த்தா லைக் அந்த பீச்ல இருக்கிற மத்த கடைகளை விட்டு தள்ளி தூரமா இருக்குது. அப்போ அங்க ஒரு கடையில வந்து ஸ்பெஷலா பயங்கரமா லைன் கட்டி நின்னுகிட்டு இருப்பாங்களா. சோ அந்த கடையை போட்டு இருந்திருக்க ஒரு பையனும் வந்துட்டு அவன் பேரு கென்னாமா, என்னப்பா இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் 10ல இருந்துட்டா நீங்க பெரிய ஆளா பாருங்க, கண்டிப்பா இதுல நீ தோக்க போறீங்க, நான் தான் ஜெயிக்க போறேன்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி இந்த ஒரு பையன் வந்து கடந்த சில மாதங்களாவே நம்ம ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட தடவை இந்த ஒரு நம்பர் 1 ஸ்பாட்டுக்காக சேலஞ்ச் பண்ணி தோத்து போயிருந்திருப்பான். பட் அது எல்லாமே கடந்த காலம். ஒன்ஸ் இந்த ஒரு சேலஞ்சில் நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னாலே அவ்வளவுதான், நீங்க எல்லாருமே காலிடா. திருப்பி நாங்க எங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு உங்களோட அந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற சீட்டை எடுத்துக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போக சின்ன பையனா இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரு அப்படின்னு நம்ம இக்குமில கான்ல இருப்பாளா. ஆனா அதுக்கு ஹீரோ கரெக்ட் தானே, ஏன்னா அவன் சின்ன பையனா இருந்து சேலஞ்ச் பண்றான் அப்படின்னா நானும் தான் மிடில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இல்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது பெரிய பசங்களை சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் மட்டும் கிடையாது, நம்மளோட இப்ப 3rd இயர்ல இருக்கிறவங்க இல்ல இதுக்கு முன்னாடி 3rd இயர்ல இருந்த சுகாசா அவங்க, சோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நாம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிரஷர் இருக்கு. இந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் உனக்கு வேணும் அப்படின்னா அந்த பிரஷரை நீ ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்ம அதை ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கோம். சோ அதனால இதுவும் ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்ல இதை கேட்ட ஹயாமா அப்புறம் மத்தவங்க எல்லாரும் ஆமா நம்ம நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டோம். சோ அதனால இப்ப இந்த ஒரு கடையை ரன் பண்றது இதையும் நம்மளால கண்டிப்பா கவனிச்சுக்க முடியும் போது சோ அதுக்கப்புறம் திருப்பி யார் எந்த பொருள் எட்டுறதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு சண்டை வந்துருமா. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஒரு குழியில போட்டு வந்துகிட்டு இருக்க அந்த எரினா பொண்ணு அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளா. சோ அவகிட்ட போயிட்டு சும்மா பேசும்போதுதான் என்னப்பா உங்க கடை ஒரு பைசா கூட பாக்கல அப்படின்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி சிரிப்பாளா. அது உண்மைதான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி சண்டை போடுற அளவுக்கு எனர்ஜி இருக்கிற பசங்க கூட ஜாலியா ஒர்க் பண்றது அப்படிங்கிறது ஃபன்னா தான் இருக்குது. ஈவன் நாங்க முதல்ல கடையை ஓபன் பண்ண டைம்லயுமே எங்க அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல அதை கேட்ட எரினாவும் ஓ அப்படின்னா உங்க அம்மா கண்டிப்பா உங்க அப்பா மாதிரி ஒரு திறமசாலியான ஒருத்தரை மேரேஜ் பண்றாங்கன்னா உங்க அம்மாவும் பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒரு செஃப்பா இருப்பாங்களேன்னு கேட்கும்போது நான் சான்ஸே இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல, எங்க அம்மா சமைக்கிறது கேவலமா இருக்கும், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இருந்தாலும் ஒரு ஃபேமிலியா ஜாலியா தான் இருந்துச்சும்பானா. சரி சரி இதையெல்லாம் பேசிட்டு நாளைக்கு கோட்டை விட்டுறத எப்படியாவது பாஸ் ஆகிற வழியை பாருன்னு சொல்ல அதெல்லாம் ஜுஜுபி. ஒன்ஸ் இந்த ஒரு சேலஞ்சில பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உன்னதான் ஒரு
ஒரு ஃபுட்பாலுக்கு நான் சேலஞ்ச் பண்ண போறேம்மானா அண்ணவங்க பேசிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் அந்த சுசுகி வாத்தியாரும் கீழே இருந்து கவனிக்கிறான். சோ அதுக்கப்புறம் 3வது நாள் ஃபைனல் டே, எப்படியாவது நம்ம ஹீரோ சமைச்சு முடிச்சிருவானுங்களா, இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுவானுங்களா அப்படின்னு இக்குமிக்கு ஒரு கேள்வி இருக்க, நம்ம ஹீரோஸும் அந்த இடத்துல அந்த ரெனோவேஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்க போல. சோ கடையும் வந்து ஓபன் பண்றதுக்கு தயாராயிட்டானுங்க. இருந்தாலும் அந்த கென் அப்படிங்கிற அந்த ஒரு பையன் இருப்பான்ல, சோ நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்றவன் அவங்க அப்பா ஏதோ பெரிய ஒரு பணக்காரரா இருப்பாரு போல. சோ அதனால தான் இந்த மாதிரி பயங்கர லக்ஸூரியான ஒரு கடை இந்த இடத்துல ஓபன் பண்ணி வச்சிருந்திருக்கான். எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போறோம், இருந்தாலும் ஒரு 1-2 பேர் மட்டும் தான் நமக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிப்பான். அதுல ஒண்ணு நம்ம ஹாஸ்டல் பசங்க. இருந்தாலும் இந்த ஒரு சேலஞ்சில் அசால்ட்டா கவுன்சில் ஆஃப் 10 ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவன் நினைக்க பார்த்தா அவன் கஸ்டமர்ஸ் எல்லாரையும் காணும். என்னன்னா எல்லாரும் நம்ம ஹீரோவோட கடைக்கு மட்டும் தான் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்மெல் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கும். சோ இந்த சீ ஃபுட்டை சமைக்கிறது அப்படின்னு வந்துட்டா நம்ம கூரை அடிச்சுக்க முடியாது. அதே நேரத்தில் அதுல வெஜிஸ் ஆட் பண்றதுக்கு இட்டாலியன் ஸ்டைல் குக்கான நம்ம டக்குமி பையன் இருக்கிறான். கூடவே மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாம் இழுத்துட்டு வரக்காக நம்ம ஹயாமாவோட சீக்ரெட்டான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் இருக்கும். சும்மா யாராவது ஒருத்தர் பார்சல் வாங்கிட்டு போனாலுமே அந்த ஒரு பார்சல்ல இருந்து வர அந்த ஒரு ஸ்மெல்லே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கென் பையன் கிட்ட நம்ம ஹயாமா போயிட்டு சாரிப்பா நாங்க தேவையில்லாம உன்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட்டையை போட்டுக்கிட்டோம்னு சொல்லும்போது, போட்டா போட்டுக்கிட்டு போய் ஆல்ரெடி மத்தியானம் ஆயிடுச்சு, நீ எப்படி இந்த 3 மில்லியனை சம்பாதிக்கிற அப்படின்னு நாங்களும் பாத்துறோம். உங்ககிட்ட இருக்கிற இந்த மசாலாவை ஆட் பண்ற இந்த ஒரு திறமையை வச்சுட்டு மட்டும் நீ என்ன ஜெயிச்சிருவியான்னு சொல்ல, அது கஷ்டம் தான், பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு சமைக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க போது கொடூரமா சமைச்சுக்கிட்டு இருப்பானுங்க நம்ம கூரோ டக்குமி ஹீரோ பையனும். அதே நேரத்துல தேவையில்லாம உன்னோட கஸ்டமர்ஸையும் நாங்க கொஞ்சம் ஆட்டையை போட்டுக்கிட்டோம், அதுக்கு ஒரு சின்ன காம்பன்சேஷன் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடு அவனை பார்சல் கொடுப்பானா. அவ்வளவுதான் அந்த கென் பையன் பிளாட். சோ அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் நம்ம கவுன்சில் ஆஃப் 10 சேர்ந்தவங்க 3.5 மில்லியனுக்கு சேல்ஸ் பண்ணி எப்படியோ அந்த ஒரு சேலஞ்சையும் கிளியர் பண்றாங்க. இத வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த சுசுகி வாத்தியாரும் கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 சீட்ல இருக்கிறானா, ஒன்னத்துக்கு ஆக மாட்டான் அப்படின்னு யோசிக்க, அதுவே நம்ம ஹீரோஸ் எல்லாரும் இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல தான் இருக்கிறாங்க போல. சோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒன்று இருந்திருக்கு நடுவுல. சோ இனிமேல் ஸ்கூல் திருப்பி அடுத்த செமஸ்டர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நாள் இருக்கு, அதனால எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம மொட்டை வராப்ல. யோ நீங்க இனியா பண்றேன்னு கேட்டா, இல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், சோ அதான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறோன்னு வந்தேன். த ப்ளூ அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட் ஒன்று நடக்க போகுது. சோ அதுக்கு மோஸ்ட்லி அண்டர் 25ல இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துச்சு ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ல இல்லாம திருதுப்புன்னு இந்த தடவை யார் யாரு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, எப்போ டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், அந்த ப்ளூ அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன்ல நம்ம ஹீரோவோட அப்பாவும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும்ல. சோ அந்த ஒரு வாய்ப்பு இப்போ அங்க ஓபன் ஆக அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.